நான் உங்கள் ரோப்ளாக்ஸ் கேமர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம்னா பில்ட் அப் லைன் அப்படின்ற கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம இது 2 வாங்கிடலாம். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து யூடியூபர் பார்க்க போகிறோம். அது வந்து எங்கள் சிஸ்டர் பேர் சிஸ்டர். அவங்க கூட தான் நாங்கள் அவங்க கூட இந்த வீட்டில் நான் விளையாடுறோம். இந்த ஃபியூவல் கேன் இங்கே 2 பக்கமும் வச்சிடலாம். முன்னாடி வைக்கிறோம். அப்படி அங்கே போகலாம். நம்ம எவ்வளோ ஸ்பீடு தேவை நம்ம போகிறோம்னா 87 டாப்பாக போய்கிட்டு இருக்கோம். 87 86 மாதிரி இருக்குது. அவங்க கொடுத்துருக்க காசில் நம்ம மீதி 10 தான் வச்சுருக்கோம். எல்லாத்தையும் வச்சு ஃபியூவல் அதிகமாக ப்ரோப்பர் 2 பிளாக்கை வந்து வாங்க சொன்னாங்க. ஆனால் அவங்க 1 தான் வாங்க சொன்னாங்க. நான் 2 வாங்கிட்டு 2 தான் வாங்க சொன்னாங்க. இப்போ நம்ம போகலாம். நம்மளுக்கு இதில் வந்து ஒரு 150 ரூபா கிடச்சா பெரிய லாபம். வாங்க பார்க்கலாம். இதில் வந்து நம்மளுக்கு 150 ரூபாய்க்கு மேலேயே போகுது. அப்புறம் நான் வந்து டிஸ்கார்டு வச்சுருக்கேன். என் கூட பேசிட்டே விளையாடணும் ஆசையாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் உங்கள் பேர் நீங்கள் சொல்லிவிட்டு அவங்க வெளியே ஆட் பண்ணிட்டு ஏற்கனவே நான் ஒரு 4 பேரோட ஆட் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு இப்போதைக்கு 262 இருக்குது. இங்கே போய் இவங்கிட்ட என்ன பேசி வாங்கலாம். இது ஸ்பீடாக போக தேவைப்படும் கைஸ். நெக்ஸ்ட்டு பெட்டர் ஃபியூவல் இப்போதைக்கு வேணாம்னு நினைக்கிறேன்னா கிளாஸ் எல்லாம் இருக்குது. அப்படின்னா நம்ம உண்மையான ப்ளைனாட்டே கட்டலாம். பெட்டர் ஃபியூவலே வாங்கிட்டு 2 விங்ஸ் வேணும். ஏன்னா பிளாக் இப்போ வந்து நம்ம பிளாக்ஸ் வந்து அடுக்கணும். இப்போ நம்மக்கிட்ட 4 பிளாக் இருக்குதுல்ல. ஒரு பிளாக் இப்படி அப்புறம் இன்னொரு பிளாக் இப்படி இன்னொரு பிளாக் இங்கே வச்சுருங்க. அடுத்து விங்ஸ் இங்கே 1 இங்கே 1 வச்சு நெக்ஸ்ட்டு வந்து பெட்டர் ஃபியூவல் மேலே வச்சிடலாம். இதை திருப்பி வைக்க முடியாது, அதனால் நம்ம இதை இங்கே வச்சிடலாம். நான் வந்து கரெக்டாக இங்கே வைக்கணும். வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே இதை மட்டும் எடுத்துகிட்டு இதை தூக்கினோம்னா இது எடுத்துடலாம். முன்னாடி இங்கே அடுத்து முன்னாடி வாங்கி நம்ம இந்த சைடு வச்சுக்கலாம். வாங்க போகலாம். இப்போ நம்ம ஸ்பீடு டாப் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 133. ஃபியூவல் அதிகமாக இருக்குது. இந்த தடவை நம்மளுக்கு 200 ரூபாய்க்கு மேலே கிடச்சா லாபம், பெரிய லாபம். 200 ரூபாய்க்கு மேலே கிடச்சா நீங்கள் என் டிஸ்கார்டு நேம் என்னென்னா ரோப்ளாக்ஸ் கேமர்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். ரோப்ளாக்ஸ் கேமர்ஸ் 18 போட்டிங்கன்னா வரும் என் டிஸ்கார்ட் நேமு. அதை நீங்கள் குரூப்பில் ஜாயின் ஆகிட்டு என் கூட போடுறதெல்லாம் பேசிட்டே விளையாடலாம். எங்கள் சிஸ்டர் பின்பாம் சிஸ்டர் சேனலு, அவங்க சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து நியூ ரெக்கார்டு படிச்சிட்டோமா, அதிக டிஸ்டன்ஸ் வந்து காசு கிட்டத்தட்ட 300 ரூபா கிடச்சா நல்லாயிருக்கும். 300 ரூபா வந்துச்சு. 305 ரூபா பெரிய லாபம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிளாக் 1 தான் கைஸ் ஸ்டாக்கில் இருக்குது. இப்போ நம்ம ஏரோப்ளேன் நாட்டை கட்டுறதுக்கு நான் பிளான் போட்டுக்கலாம். இது 1 தான் இருக்குது. பாரூன் போகிறது பாரூன் ஃபியூவலு. ஐயோ பலூன் எத்தனமோ இருக்குது. இது நான் ஏற்கனவே என்னோடய ஏஎஸ்கே அதாவது ஆஃப்லைன் ஐடியில் நான் விளையாண்டுருக்கேன். 2 ஷீட் வாங்கிருக்கேங்க. அப்புறம் வந்து நம்மளுக்கு ஃபியூவல் தேவைப்படும். இந்த இதே பெட்டர் தான். அப்புறம் பெட்டர் ஃபியூவல் வந்து இருந்துச்சுன்னா ஒன்று வாங்கிக்கலாம். ஹாஃப் ஒன்று வாங்கிக்கலாம். இது வந்து தேவைப்படுமா வாங்கி வச்சுக்கோங்க. இதையும் இப்போ நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. இந்த பிளாக் ஒன்று இங்கே வச்சுட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துட போகிறோம். எடுத்தாச்சுங்க கைஸ். இப்போ எல்லாத்தையும்
இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்க இந்த பிளாக் ஹாஃப் பிளாக் எடுத்து முன்னாடி வச்சிடணும். நீங்கள் இறங்கி உட்காந்து தான் ஓட்ட முடியும். அப்புறம் நம்ம பிளாக்ஸ் எல்லாம் இங்கே இப்படி வச்சுக்கலாம். 3 இங்கே வச்சுக்கோங்க. அப்புறம் 1 இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இங்கே விங்ஸ், இங்கே விங்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு இந்த மாதிரி வச்சுக்கலாம். இனி எனக்கு ஒன்று வேணுமே, என்ன பண்ணலாம்? சரி, இப்போதைக்கு இந்த கிளாஸ் வச்சுக்கலாம். இப்போதைக்கு கிளாஸ் வச்சுருக்குறேன் நான். இந்த பிளாக் எதுக்குன்னா, இங்கே 2 வச்சுட்டு இங்கே 1 வச்சுட்டு அப்படியே இந்த பிளாக்குமே நம்ம வாங்கி மேலே இப்படி வச்சுட்டு இங்கே கண்ணாடி போட்டு ஒரு பிளேன் ஆர்ட் ரெடி பண்ண போகிறோம். இப்போதைக்கு பிளேன் ஆர்ட் ரெடி பண்ண முடியாதுன்னு இங்கே 2 வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பேட்டரி ஃபியூவல் நம்மக்கிட்ட 2 இருக்குது. அது 2யும் இன்னொன்று வச்சுக்கலாம். இப்போ இது நம்மக்கிட்ட 4 இருக்கும். 4 இருக்குது. 1 இங்கே சீட் இருக்குது. நம்ம உட்கார சீட்டு நம்ம உட்கார்றது இங்கே இருக்கட்டும். பேசஞ்சர் உட்கார்றது இங்கே, முன்னாடி பேசஞ்சர் உட்கார்றது இங்கே வைக்கலாம். இங்கே ஒரு ப்ரொபைலர் வைக்கணும். நம்ம ஃபியூவலு நம்மளுக்கு வச்சுக்கலாம். இவ்வளோ ஃபியூவல் நம்மக்கிட்ட இருக்குது. இவங்க தான் அந்த யூடியூபர். இவங்க பிம்பாம் எல்டர், அப்புறம் பிம்பாம் யங்கர் 2 பேர் இருப்பாங்க. இது யாரா இங்கே பாருங்க, படமாக ரெடி பண்ணி வச்சுருக்கான். தம்பி வண்டி எடுப்பா, எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். வண்டி எடுப்பா. அப்பா எங்கப்பா உட்காருவ நீ? வண்டி எங்கே உட்காருவேன்னு தெரியல. இது யாரோட இடம்? நீங்கள் மேலே யாரோட இடம் அப்படி போட்டிருந்தா நல்லாயிருக்கும். நான் டிரைவர் சீட் நான் வைக்கலையா? இங்கே இருக்க டிரைவர் சீட்டு. ஆமாண்ணா, இன்னும் விங்ஸை வைக்கலையா? டிரைவர் சீட்டு லான்ச்சிங் கொடுத்தேன். நீங்கள் டிரைவர் சீட்டே வைக்கலாங்கப்பா, போய் வைங்க அப்படின்ட்டீங்க. நம்மளோடது வந்து அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போனா அந்த பேசஞ்சர் சீட்டை பின்னாடி தூக்கி வச்சிடலாம். அதான பேசஞ்சர் சீட்டை எடுத்தாச்சு. இங்கே வச்சிடலாம். இங்கே உட்காரோம். இங்கே நம்ம டிரைவர் சீட்டு. விங்ஸு இங்கே வேணாம். இங்கே 1, அப்புறம் வந்து இங்கிட்ட 1, அப்புறம் வந்து பின்னாடி வெயிட்டு தாங்காது. இங்கே 1, இங்கே 1 முன்னாடி வைக்கணும். இப்போ நம்ம லான்ச் பண்ணலாம். இப்போ டாப் ஸ்பீடு நம்மளுக்கு 129 போகுது. அதாவது 130 போகுது. நமக்கு போன தடவை அது போன டிஸ்டன்ஸை தாண்டிட்டாலே நம்மளுக்கு லாபம் வரும். போன தடவை 300 கிடச்சிச்சு. இந்த தடவை 350 கிடைக்கணும். ஏன்னா ஒன்றும் பண்ணல, அதே இதுதான் திரும்பி வச்சுருக்கேன். சும்மா பிளாக் மட்டும் வாங்கினேன். இப்போ ஃபியூவல் வாங்கினேன், அதுவும் வாங்கியிருக்கேன். போன தடவை இருக்க டிஸ்டன்ஸு எவ்வளோ இருக்கும்? இந்த டிஸ்டன்ஸ் தாண்டிடுவாங்க. $193 சூப்பரான ப்ரைஸுக்கு கிடச்சிருக்கு. இப்போ பர்ச்சேஸ் கியர் இது சீட்டு புதைக்க வேணாம்ப்பா. நெக்ஸ்ட் இந்த பிளாக்குக்கே காசு போது. இப்போ பிளாக் வந்து தேவையில்லை.
ஒன்று தான் வந்திருக்கு. போட்டால் 2 ஓடணும், அதையும் வாங்கிட்டே தெரியாமல். இப்போ நம்ம டெலிட் ஆல் கொடுத்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட கட்ட ஆரம்பிக்கலாம். மொதல் இதை வச்சுட்டு இங்கே நடுவில் வச்சுட்டு இனி எவ்வளோ 9 இருக்குதா? 3 6 இங்கே 2 எப்பயும் போல், இங்கே 1. இப்போ வச்சதுக்கப்புறம் இந்த பிளாக் இங்கே 1, இங்கே 1, இங்கே 1. அப்புறம் இந்த பிளாக் இங்கே சைடு கொண்டு வந்து இங்கே சைடு கொண்டு வந்து ஸ்வீட்டாக கிடைச்சா ஹாஃப் இருக்குது. ஹாஃப் எதுக்கு நான் பிளாக்காக வாங்குறேன்னா ஒரு ஏரோப்ளைன் மாதிரி கட்ட போகிறேன். வர அடித்து வாங்கிடலாம். அப்புறம் பார்த்தா வாங்கிடணும்னால அதுக்கு எவ்வளோ 6 ரூபா தானே. நம்ம இந்த சாதா இது இருக்குங்க, சாதா பிளாக் இப்போ நம்மளுக்கு வேணும். எதுக்கு சாதா பிளாக்னா இங்கே வைக்க சாதா பிளாக் வச்சோன்னு இந்த பிளாக்கை இங்கே கொண்டு வரணும். நம்ம கிளாஸ் பிளாக் நம்ம வாங்கவே இல்லை, ஒன்று தான் அது வாங்கியிருக்கோம். 15 ரூபா, அது வாங்கிடலாம். எட்டா கட்டிட்டேன்னா அப்போல்லாம் அது டெலீட். இனி நம்ம இப்போதைக்கு சும்மா சின்ன இதாக கட்டிக்கிட்டு இருக்கோம். போக போக நம்ம பெருசாக கட்டலாம். அப்படியோ டெலிட்டாவில் கொடுக்கணுட்டு. இப்போ 10ஆவதுனால இங்கே ஒரு கிளாஸ் பிடிச்சி வச்சுட்டு நம்ம சாதா பிளாக் இங்கே வைக்க ஆரம்பிச்சிடலாம். இதுவரைக்கும் சும்மான்றனால வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இதெல்லாம் சரி பார்த்து வச்சுக்கலாம். அவ்வளோ சரியாக இருக்குது. எடுத்து இந்த மாலை அடிக்கணும். இப்படி வச்சு கிளாஸ் பிளாக் யாருக்கும். ஆனால் இது இந்த மாதிரி வச்சிங்கன்னா அவங்களுக்கு விங்ஸ் தேவைப்படுது. இப்படி தான் விங்ஸ்ன்றனால இப்படி வச்சாச்சு. ஃபஸ்ட்டு சேர்த்து 2 இருக்கு நம்மக்கிட்ட. இங்கே ஒன்றா இங்கே ஒன்றா வச்சுட்டு ப்ராப்பராக இருந்தால் 6 இருக்கா? 1 2 3 4 கே 5 கே 6 பர்பலரையும் ப்ளேஸ் பண்ணியாச்சு. பட்டர் ஃப்ளேவர் 3 இருக்கு. 1 2 3. சும்மா இங்கே ஃப்ளேவர் வைக்கிறேன். டிரைவர் ஃபுட்டு ஹாஃப் டியூபே நீ வைக்கிறேன். நான் ஹாஃப் டியூபே வச்சுக்கிறேன். ஹாஃப் டியூபு இந்த ஹாஃப் டியூபு டிரைவர் சீட்டு இங்கே ரைட் போகணும். ட்ரெயின் ரொம்ப கீழே இருந்தது வெளிக்கிட்டு, அதனால் நம்ம இந்த மாதிரி கட்ட வேணாம். இப்போதைக்கு போய் போகிற வரைக்கும் போய் காசு வந்து நம்ம நிறைய பிளாக் வாங்கி நேராக கட்டலாம். இந்த மாதிரி கட்ட முடியாது நம்மளால், ஏன்னா வெயிட்னால அது கீழே போகுது. இதில் ஒரு 200 ரூபா வந்துச்சுன்னா நல்லா கட்டலாம்.
கிராஷ் ஆகிறது. என்ன இப்போ போட்டலு சும்மா போட்டலுக்கு ஸ்பீடு அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே என்ன முடிஞ்சிருச்சு. கம்ப்ளீட்டடு. சரி திரும்ப முதல்ல இருந்து நான் இதை நல்லா செட் பண்ணிட்டு திரும்பி ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் இவ்வளோ கட்டிட்டேன். இது கீழே போகிறதா சரி. இங்கே 2 விங்கு, இங்கே 2 விங்கு, இங்கே 2 விங்ஸும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி கட்டிட்டு இங்கே ஒன்று வச்சுக்கலாம். டெய்லு மாதிரி. டெய்லுனா பின்னாடி கழிக்கோங்க. சரி இங்கே கணக்கிட்ட சும்மா இப்போதைக்கு டிசைனாக இருக்கும். சரி வாங்க. இது கீழே போக மாட்டேங்குது. ஓகே அதே மாதிரி நான் வந்து ரோப்ளாக்ஸில் நான் நிறைய ரோப்ளாக்ஸ் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன் இத்தனை நாள் வீடியோ வரலன்னா நான் ரோப்ளாக்ஸ் வீடியோ எடுக்கும்போது குவாலிட்டி ஃபுல்லாக இருந்துச்சு. க்ளீனப் அப்படின்னு காமிச்சிச்சு. அப்புறம் இது முடிஞ்சிடுச்சு. அதோட ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் முடிஞ்சிடுச்சு. பையன் முடிஞ்சிடுச்சு. அப்புறம் கேமிங் ஃபேமஸ் இருக்கிற விளையாடும் போது அதே மாதிரி ஆயிடுச்சு. அப்படி நான் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருந்தேன். நல்லா இப்படி ஆயிடுச்சு. அதனால் இந்த ரெக்கார்டிங் வந்து ஸ்டோரேஜெல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற ரெக்கார்டிங்கு. அதனால் இப்படி ஒன்றுமால பாருங்க. இந்த பூஸ்ட் அமுக்கிட்டு எவ்வளோ தூரம் இருக்காங்க. ஆறில் முடிஞ்சிருச்சு பயணம். எதுக்கு ஓகே தம்பி ஏதாவது ஸ்டாக் போட்டுப்போம். டைல் இருக்கு. டைல் ஒன்று வாங்கிக்கிறேன். இந்த ப்ரொப்போலர் போட்டால் நல்லாயிருக்கும். கேஸ் ஃபியூவல் நம்மளுக்கு வேணும். இந்த ரெக்கார்டிங் வந்து நம்ம எப்பயும் போல் ஒரு 30 நிமிஷம் எடுக்க போகிறோம். 3 இருக்காச்சு. ப்ரொப்போலர் நெக்ஸ்ட்டு மேலே போயிட்டு சீட் இருக்கா வாங்கிக்கலாம். ரொம்பலாம் கொஞ்சம் காசு இல்லை. 1 2 3. நெக்ஸ்ட்டு நம்ம விங்ஸு எதுக்கு 3 வாங்கினேன்னா ஏற்கனவே நமக்கு ஒரு விங்ஸ் இருக்குது. அதில் 3 வாங்கிட்டேன். அதனால் 3 வாங்கிட்டேன். ரெண்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஊற்று. இங்கே 1 இங்கே 1 இங்கே 1 இங்கே 1. இப்போ நல்லா பேலன்ஸாகவே இருக்கும். ஏன் ப்ரொப்போலர் இருக்கலாம். ப்ரொப்போலர் பிரச்சனை இல்லை. பட்டர் நீங்கள் 3 இருக்கா. 1 2 இந்த சைடு கேப் இருக்கு. நீங்கள் 3 1 2 3 4. ஏழு வேர்டு இல்லாமல் இருக்கு. டெலிபோர்ட் ஃப்ரீ ஃப்ளைட். ஓ சேவ் பண்ணிக்கலாமா நம்ம. அவனோட ஏற்கனவே அவனுக்கு காமிச்சிட்டேன்.
ஸ்டே பி ஹை அப்படின்ற கேட்லே ரெக்கார்டு எடுத்துருக்கேன்னு நினச்சேன். கடைசியில் ரெக்கார்டு எடுக்கிறதா இப்போ கொஞ்சம் மிடில் இருக்கு. அதில் அந்த வீடியோ போடணும். ரெக்கார்டு ஆனில் இருக்குன்னு நினச்சிட்டு ரெக்கார்டு ஆஃப்லேயே இருக்குது. ஐயோ ரெக்கார்டு கிளேன்னு அப்புறம் சரி டக்குன்னு ஒரு கேம் போட்டான்னு ஆக்சிஸ் கேம் தான் பில்டப் பண்ணு. நான் மொதல் எப்படிலாம் போகலான்னு இருக்கேன். இது செகண்ட் தேர்ட் இந்த மாதிரி கேமு போகலான்னு இருக்கேன். ஆனால் அந்த மாதிரி இந்த 99 இது ரைவல்ஸு அந்த மாதிரி போட ஆரம்பிச்சேன். அதான் இப்போ பாப்புலராக இருக்கும். இது வந்த புதுசில் பாப்புலர் இருந்துச்சு. நிறைய நியூ டிஸ்கவுண்ட் இப்போ பாப்புலராக இருக்க கேமு போகலான்னு தான் போகலாம். ஆஹா வந்துச்சு. ஐயோ ஒன்று வாங்க மாட்டேன். அது ஸ்டாக் இருக்கா இல்லையா? இல்லை ரெண்டுமே இல்லை. டெல்டா சரி நம்ம வந்து இப்போ விங்ஸ் வாங்கலாம். பட்டர் விங்கு டெய்லி வாங்குறது. விங்ஸ் 2 இருக்கு. ஃபியூல் பட்டர் ஃபியூல் இருக்கா 2 இருக்கு. மீதி 100 ரூபா தான் நமக்கு இருக்கு. நம்மக்கிட்ட நிறைய இருக்கு கைஸ். பட்டர் ஃபியூல் 2 வச்சுருந்தேன். சரி அதை அப்புறமா வச்சுக்கோங்க. ஹீட் 2 ஹீட்டை வைக்காம பட்டர் ஃபியூல் லிட்டர் ஃபியூல் அது 2. பிளாக் ஒன்று எதுக்கு சும்மா இருக்கும் வச்சு விடுவோம். ப்ராப்பராக சும்மா இங்கே வைப்போம். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஒரு டைல் வாங்கினோம். அந்த டைல் இங்கே 2 விங்ஸ் வாங்கினோம் பார்த்தீங்களா? அது இங்கே இருக்கு. இங்கே வச்சுக்கலாம். எங்கள் இடத்துலலாம் வைக்கிற மாதிரி வச்சு எந்தெந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலான்ற மாதிரி வச்சுருக்காங்க. அவ்வளோதான். நம்மளோட லாஸ்ட் லான்ச். இந்த 500 ரூபா கிடச்சிருச்சுன்னா வீட்டில் முடிச்சுக்கலாம். கிடைக்கலன்னா 500 ரூபா கிடைக்காது. 500 ரூபா கிடைக்காது. முடிச்சுட்டேன் நான் வேறு. நான் போகிறத பார்த்தா கிடச்சிருந்தேன் நினைக்கிறேன். நான் கிடச்சிருங்க 500 ரூபாலாம். அதான் இந்த இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். அது லாஸ்ட் லான்ச்சோட இடிச்சிருக்கு. இது பெஸ்ட்டு டிஸ்டன்ஸாக இருக்கான்னு பார்க்கலாம். அப்புறம் இப்போ 110 போதும். ஆனால் 110க்கே இவ்வளோ ஸ்லோவாக போகுது. ஆனால் ப்ரொப்போலர் கொஞ்சம் முடிஞ்சிருக்காங்க. ப்ரொப்போலர் இருக்காங்க முன்னாடி இருக்க ப்ரொப்போலர் பாருங்க. முன்னாடி 4 இந்த ப்ரொப்போலரு கடை முடிஞ்சிச்சு. பூஸ்டே இல்லைப்பா. பூஸ்ட் இருந்துச்சுன்னா கூட தப்பு போட்டுக்கலாம். ஆனால் ஃபியூல் விரிஞ்சிடும். வாட்டர் பேக்கு 50 ரூபா.
அப்புறம் வந்து நீங்கள் டிஸ்கார்டில் கூட பேசிட்டே விளையாடணும்னா என்னோட குரூப் பேர் ரோப்ளாக்ஸ் கேமர் 18 குரூப்பில் ஜாயின் ஆகிக்கோங்க. அப்போ நான் வந்து கால் வச்சுருவேன். இதில் ஜாயின் வாய்ஸ் கொடுத்து பேசிட்டே என் கூட விளையாடலாம். அங்கே ஒரு பூஸ்ட் இருக்குங்க. தொட்டுவோமா தொட்டலாம் பூஸ்ட்டை போகணுமே. ஓ இன்னும் டிஸ்டன்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும். இன்னும் டிஸ்டன்ஸ் இங்கே கஷ்டமே ஜாலியாக இருந்து பிளான். இப்போ பாருங்க கொடுத்துருங்க ஒரு கஷ்டம். நியூ டிஸ்டன்ஸ் வந்துடுவோமா? நியூ டிஸ்டன்ஸ் வந்துடுவோம் தான் நினைக்கிறேன். இதான் இங்கே இருக்குங்க நியூ டிஸ்டன்ஸ். நியூ டிஸ்டன்ஸை தொட்டுடலாம். நியூ டிஸ்டன்ஸை தொட்டாச்சு. ஓகே கைஸ், நான் வந்து இந்த பாருங்க அவசரமாக எடுக்கிறதுனால அவசரமாக முடிக்க வேண்டிய காரணத்தில் இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்னு சொல்ல மாட்டேன். லாஸ்ட்டாக வந்து நம்ம டாப் ஸ்பீடு மட்டும் எவ்வளோன்னு பார்த்துட்டு முடிச்சிடலாம். அப்போ எவ்வளோ காஸ்ட்டு போய்கிட்டே இருக்காது. பார்த்தீங்கன்னா பூஸ்ட் இது ஒரே மேப்பு தான், ஒன்றும் இல்லை. ஒரே மேப்பு தான் அப்படியே போய்கிட்டே இருக்குது. லாஸ்ட்டில் போனீங்கன்னா அப்படியே சும்மா பிளாங்காக இருக்கும். ஓகே, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டன் தொட்டு ஆல் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நீங்கள் கூட சேர்ந்த டிஸ்கார்டில் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய டிஸ்கார்ட் குரூப் வந்து ரோப்ளாக்ஸ் கேமர்ஸ் 18. சரி, அப்போனா நான் டாப் ஸ்பீடு மட்டும் எவ்வளோன்னு டாப் ஸ்பீடு எவ்வளோ போகுதுன்னா கைஸ் 202 போகுது. சரி, நம்ம முடிச்சுக்கலாம். பை 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 பை.